புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பிரபலமான ஒரு பெயர் நிராஜ் டேவிட். தம்மை சர்வதேச ஊடகவியலாளர் என்றும் உலகில் நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் நகர்வுகளும் தமது கைப்பிடிக்குள் இருப்பதைப் போல தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களோடு வசனங்களாக பின்னணியில் இசையோடு இந்த நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில் மிகவும் கைதேர்ந்தவர் இந்த நிராஜ் டேவிட் அவர்கள். இலங்கை வடகிழக்கில் நடைபெற்ற போர் குறித்தும் அதனூடான பல்வேறு தகவல்களையும் நேர்காணல்களையெல்லாம் திறம்பட சிறப்பாகவே செய்து வந்த திரு நிராஜ் டேவிட் சமீப ஆண்டு காலமாக திடீரென்று இஸ்ரேலுக்கு ஆதரவாக சாமரம் வீச தொடங்கியிருந்தார். அப்பொழுதே தமிழ் ஊடகம் அதனை சுட்டிக்காட்டி காணொலி வெளியிட்டிருந்தது. தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் விமர்சனம் செய்ய வேண்டிய நிராஜ் டேவிட் விஜயை புகழ்ந்து கொண்டு விஜய்க்கு பின்னால் அவருடைய அலுவலகத்தில் ஒரு பணியாளராக மாத ஊதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை புகழ்ந்து ஒரு காணொலியை வெளியிடுகிறார். அதோடு நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து தாக்குகிறார் நிராஜ் டேவிட். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு நாம் தமிழர் கட்சி சீமானா வந்து இலங்கையில் தமிழர்களை கொன்று குவித்தார். அங்கே நந்திக்கடலில் இறுதியாக எல்லாம் முடிந்துவிட்டது என்பதை அந்த ஓலம் அடங்கிவிட்டதா என்று சென்னை மெரினா கடற்கரையில் காது வைத்து படுத்து அந்த 2 ஏர் கூலர்களை வைத்துக்கொண்டு காது வைத்து படுத்துக்கொண்டு அந்த மரண ஓலம் நின்று விட்டதா என்று கடற்கரையில் காது வைத்து படுத்திருந்தாரே சீமானா படுத்திருந்தார். இதுவரையிலும் அங்கே கொல்லப்பட்ட தமிழர்களுக்காகவும் அங்கே புலம்பெயர் தமிழர்களுக்காகவும் ஒரு உருப்படியான தீர்மானத்தை கூட சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகிறாத திமுகவை விமர்சிப்பதை விட்டுவிட்டு மேதகு தலைவர் தன்னுடைய திருமணத்தில் சாதி அடிப்படையில் 19 பேரை சுட்டு கொலை செய்தார் என்று சொன்ன திருமாவளவனை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அன்றிலிருந்து இன்று வரை தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி CPM கட்சியை விமர்சிப்பதை விட்டுவிட்டு நாம் தமிழர் கட்சி சீமானையும் நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து அணில் என்று கூறிவிட்ட காரணத்தினால்தான் விஜய்க்கு பெரிய ஒரு ஆதரவு ஏற்பட்டு நாம் தமிழர் கட்சி சீமானால் தான் விஜய் எதுவோ வெற்றி அடைந்ததைப் போலவும் நிராஜ் டேவிட் பேய்க்கதை அளந்து கொண்டிருப்பதை பார்த்து வெட்கி தலைகுனிய வேண்டியதாக இருக்கிறது. ஒன்று, பத்திரிகை ஊடகவியலாளன் என்கிற அடிப்படையிலும், இந்த தமிழ் இனத்தில் பிறந்துவிட்டவன் என்கிற அடிப்படையிலும், இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு வேதனை இருக்கிறது என்கிற அடிப்படையிலும் நிராஜ் டேவிட் அவர்களுடைய இந்த அவலமான மட்ட ரகமான இந்த செயல்பாடுகள், குறிப்பாக இந்த காணொலியை கடுமையாக நாம் கண்டிக்கிறோம். புலம்பெயர் தமிழர்கள் நிராஜ் டேவிட் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.